ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சத்து மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து 8 மாத குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். கஞ்சி காய்ச்சி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தாகவும் இருக்கும், வெயிட் கெயினும் ஆகும். அதுக்கு வந்து நான் சிகப்பரிசி ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் நிலக்கடலை அரை டம்ளர் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு அரை டம்ளர் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். ரொம்ப கருவ விடக்கூடாது. நான் சொன்ன எல்லா பொருளையும் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் பொட்டுக்கடலை அரை டம்ளர் எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பைத்தம்பருப்பு வந்து அரை டம்ளர் எடுத்துக்கிறேன். அதையும் வறுத்துக்காச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கொண்டக்கடலை அரை டம்ளர் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் வந்து முந்திரி அரை டம்ளர், பிஸ்தா அரை டம்ளர், அப்புறம் பாதாம் அரை டம்ளர். இது மூணுத்தையும் நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மக்கானா நான் ஒரு 10 கிட்ட எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா வறுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து மொத்தம் நான் 12 பொருள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு அரை டம்ளர். என்கிட்ட வந்து கோதுமை இல்லை, அதனால் நான் மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கோதுமையாக இருந்தால் அதுவே நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சல்லடையை வச்சு நல்லா சலிச்சுக்கணும். சலிச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் அந்த கொரப்பு வரும். அதையும் இன்னொரு டைம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இதை மாதிரி நல்லா சலிச்சுக்கணும். சலிச்சுக்கிட்டு இந்த மேலே கொஞ்சம் வரதெல்லாம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி சூப்பராக வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இதை 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்தேன். செம்மையாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நாளைக்கு 1 டைம் கொடுக்கலாம். மார்னிங் இல்லைன்னா வந்து ஈவினிங் 7 o'clock கொடுத்துர்லாம். குழந்தைங்க சூப்பராக சாப்பிடும். பாருங்கள், செம்மையாக சாப்பிடுவா. சூப்பராக இருக்கான்னு கேட்டாங்கன்னு தலையாட்டுவா. அப்புறம் வேணும்னு சொல்லி கத்தி வாங்கிப்பா. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.